வீதி பேர் இருக்கானே பேர் இருக்கு. இது பேர் மைலி, இது பேர் புல்லம், அது பேர் புல்லம், இது பேர் மைலி, அது பேர் பாட்டி. ஒரு மாட்டுக்கு ஒரு பேர். சின்ன வயசுல இருந்தே நீங்க பழகிட்டு வந்துருவீங்க. பழகிட்டே வரதுனால எங்கள்கிட்ட நாங்கள் கூப்பிட்டா அது மாலை மதிய உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விக்கி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய யூ வாடிப்பட்டி சின்னமணி அவர்களோட கிடைமாடுகளை பத்தி தாங்க பார்க்க வந்திருக்கோம். இவங்க கிட்டத்தட்ட 550 கிடைமாடுகள் வந்து வச்சிருக்காங்க. 3 தலைமுறைக்கு மேலாகவும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. தினமும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சிரமங்கள்லாம் படுறாங்க, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ணே வணக்கம்ண்ணே, உங்கள் பெயர், ஊர், மாவட்டம், நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த மாடுகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கண்ணே? வணக்கம் சார், என் பேர் சின்னமணி. இது வந்து நாங்கள் வந்து யூ வாடிப்பட்டி. இது வந்து நிலக்கோட்டையில் இப்போ மாடு இருக்கிறது. நான் ஒரு 10 வருஷமாக மேய்ச்சி கொண்டு இருக்கிறேன். சரிங்க சரிங்க. இது எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி இருந்து இருக்குண்ணே மாடுகள் உங்கள்கிட்ட? இது வந்து 3 தலைமுறை 4 தலைமுறையாக இருக்குது சார். 4 தலைமுறையாக மாறி மாறி அப்படியே அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறது. சரி சரி சரி. இப்போ அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். இப்போ முதல் தலைமுறையில் எவ்வளோ மாடுகள் இருந்துச்சு நம்மக்கிட்ட? முதல் தலைமுறை வரும்போது ஒரு 20 இருந்துச்சு சார். அடுத்து ஒரு 50 இருந்துச்சு சார். அடுத்து ஒரு 100 இருந்துச்சு சார். இது எப்படி வாங்கி சேர்த்தீங்களா இல்லை எப்படி பெருக்குனீங்களா? பெருக்கினது தான் சார். நாங்களாம் வச்சு பரம்பரையாக பெருகிட்டே வரது. முதல் தலைமுறையில் வளர்த்துருப்பீங்க நானே. ஆமாம். அப்போ வந்து இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி வரவேற்றாங்க கிடை மாடுகள், அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணே. அன்னைக்கு இருந்தவங்க வந்து ஒரு சண்டை சத்தம், ஒரு 1 2 போனால் வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து இதை ஒரு தெய்வமாக நினச்சாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க வந்து அதை இன்னைக்கு இது ஏன் வந்துச்சுன்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. காலங்கள் மாற மாற அதை அடுத்தடுத்து அப்படியே மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோண்ணே நம்மக்கிட்ட மாடுகள் இருக்குது? இப்போ எங்கள்கிட்ட ஒரு 600 மாடு இருக்குது. 600 மாடு. இந்த 600 மாடை காலையில் எத்தனை மணிக்கு போய் மேய்ப்பீங்கன்னா எத்தனை மணிக்கு வருவீங்க? ஊடலை வந்து என்னென்ன நடக்கும் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணே. காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் டீ சாப்பிட்டு, சமையல் பண்ணி சாப்பிட்டு, குளிச்சுட்டு, அதை சாப்பிட்டு ரெடி பண்ணி போக 10:30 ஆயிரும். 10:30க்கு போயிட்டோம்னாக்கா 6 மணி 6:30க்கு தான் உள்ளே வரும். 7:00க்கு திரும்ப வரும். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போய் மேய்க்கிறீங்க? சாதாரணமாக ஒரு 30 கிலோமீட்டர் போய் தான் நாங்கள் வந்து கொண்டு வரோம். அதுக்கு இடையில போனாலும் அந்த டைம் செட் ஆகாது. போய் வந்தால் தான் அதுவும் வயிறு நிறைஞ்சு வரும், அது மேய்ஞ்சு வருது. இப்போ 30 கிலோமீட்டர் போகிறீங்கள, மாடுகளை வந்து நடந்துடும். ஓகே, நீங்கள் எப்படி டெய்லி நடக்கிறீங்க? உங்களுக்கு வேறு எதுவும் வழிமுறைகள் எதுவும் இருக்குங்களா? வேறு வழிமுறைகளே கிடையாது. இது கூட நாங்கள் நடந்து தான் ஆகணும். போய் வந்து தான் இருக்குது. 5 கிலோமீட்ரு போக 5 வர 5 கூடலாம் குறையலாம். அது ஆட்டோமேட்டிக் போய் அன்றாடு வந்து தான் ஆகணும். ஆனால் இதுக்கு முன்னாடி மாடுகள் எங்கே போட்டிருந்தீங்கண்ணே? இதுக்கு முன்னாடி மைக்கேல் பாளையத்தில் போடும். மைக்கேல் பாளையத்தில். இப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ நாள்னே ஆச்சு? அங்கேருந்து இப்போ நைட்டில் நாங்கள் பற்றிட்டு வந்தோம். நைட்டில் ஒரு 4 மணி நேரம் ஆச்சு சுமார். 4 மணி நேரம். ரோட்டில் பத்தும்போது உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள்னே இருக்குது? ரோட்டில் பத்தும்போது ஒரு சில வண்டி வாசிகள், லாரி வருது போகுது. இதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது பிஆர்சி வண்டிக்காரங்க வந்து அதிகமான எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து மேலே கவர்மெண்ட் வேலை ஸ்டாப் பண்ணுறதுனால அந்த சோறுக்கு எட்டை 10 ரூபா அப்படி இப்படின்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. மற்ற வண்டிக்காரங்க சுமாராக அதில் 4 பேர் நல்லதுன்னு சொல்கிறாங்க, 4 பேர் பொறுத்து இருந்தும் போகிறாங்க, 4 பேர் வெயிட் பண்ணி போகிறாங்க, 4 பேர் ஒதுக்கி கொடுப்பான்னு சொல்கிறாங்க. மெயின் வந்து பிஆர்சி வண்டிக்காரங்க வந்து ரொம்ப இது ஒரு டார்ச்சராகவே எங்களை வச்சுக்கிட்டாங்க. 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு கிராமத்துக்கு போனால் மக்கள் வந்து எப்படிலாம் வரவேற்பாங்கண்ணே, அது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போச்சுனாக்க இந்த சாணி நாங்கள் மேய்ச்சி ஆரம்பிச்சில் அந்த சாணியை பிறக்குவாங்க, ஒரு தோட்டத்தில் போடுவாங்க. இன்றைக்கி மாடு மேய்ச்சினாக்க ஒரு 10 கட்டி சாணி விழுவிட்டோம்னு நினைப்பாங்க. இன்றைக்கெல்லாம் போன சோறுக்கு இங்கே வராதன்னு சொல்லி விரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பால் மாடு வீட்டில் பால் மாடு வளர்த்துக்கிட்டாங்க. அதனால் அதுக்கு வேணுன்ற தீனிக்கு எங்களை ஏன போனாலும் இதை விரட்டுறதாவே ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அண்ணே, இவ்வளோ வெட்ட வெளியில் போட்டிருக்கீங்களே, மாடுகளுக்கு என்னென்ன பாதுகாப்பெல்லாம் பண்ணி கொடுத்துட்றீங்க நீங்கள்? பாதுகாப்பு நாங்கள் இந்த மாதிரி ஒரு வலையாக அடித்து போட்டு போவோம். ஒரு ஆளை என்ன வச்சுட்டு போகணும்னு சொன்னால் அதான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. ஆளை வச்சுட்டு போவோம். கண்டு ஒதுக்கி விடுறதுனால கண்டுக்கிட்ட நைட்டெலாம் மாடுகள் எப்படி பாதுகாக்கிறீங்கண்ணே இரவில்? அதாவது ஒரு மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா படுத்தே கிடக்கும், ஒரு சில மாடுகள் வந்து எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கும். அதை வந்து எப்படி நீங்கள் வந்து நைட்லாம் வந்து என் டைமே சாயங்காலம் 6 மணி டு காலையில் 6 மணி வரைக்குமே 2 பேர் மாறி மாறி லைட்டு வச்சு, லைட்டு குச்சி இந்த மாதிரி வச்சு மாட்டை சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். மாட்டை சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்போம். எல்லாமே உரம் கிடை போடுவோம், வைப்போம். அதனால் சுற்றிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஆனால் இவ்வளோ மாடு 2 ஆள் இருக்கணும்.
இவ்வளோ மாடுகள் வந்து மேய்ச்சிட்டு போகிறீங்களாண்ணே, அங்கே மாடுகளுக்கு ஏதோ அடிபட்டாலோ இல்லை கன்று போட்டாலோ அதை வந்து நீங்கள் எப்படி பராமரித்து தூக்கிட்டு வரீங்க மறுபடியும் கிடைக்கி, இல்லை அதுவே எந்திரிச்சு வந்துருங்களாண்ணே? அதுவே ஒரு சில கண்டுகள் வந்து அதான் வந்துடும். ஈன்றதை பற்றி பஞ்சாயத்து இல்லை, வேறு அவஸ்து நடக்கிறது, ஒரு கை ஒடிக்கிறது, கால் ஒடிக்கிறது, நாங்கள் அதை வந்து நாங்கள் வண்டியை பிடிச்சிட்டு ஏற்றிட்டு தான் வரணும். ஈன்ற மாடு அதான் கண்டா கூட்டுக்கிட்டு அரை மணி நேரத்தில், இது நாட்டு மாடுன்றதுனால அரை மணி நேரத்துக்குள்ளே அதான் தாய் கூட தாய் நின்று கூட்டுகிட்டே வந்துடும். எல்லைக்கு நாங்கள் கூட்டுக்கு வந்துடுவோம். ஒரு ஆள் இருந்து அதில் பின்னாடி கொஞ்சம் பையா பற்றிக்கிட்டு பற்றிக்கிட்டுமா வந்துடும். ஆள் 4 ஆள் இருக்க வச்சு. இது தமிழ்நாட்டில் என்ன வகையான ரக நாட்டு மாடுகள்ண்ணே? இது தமிழ்நாட்டில் புலிக்குளம் கிடமாடு. புலிக்குளம் ரக கிடமாடுகள். சரி. இப்போ சராசரியாக உங்ககிட்ட எத்தனை மாடுகள்ண்ணே இருக்குது? சராசரி எங்கிட்ட இருக்கிறது ஒரு 550 மாடு இதில் இருக்கிறது. 550 மாடு. 550 மாடுகள் வச்சுருக்கீன்னு சொல்கிறீங்க. அதில் எத்தனை காளைகள் இருக்குது? பொலி காளைகள் எத்தனை இருக்குது? பொலி காளைகள் ஒரு சுமார் 7 காலம் இருக்குது. கண்டு ஒரு 7 கண்டு இருக்குது. மொத்தம் 5 காலம் இருக்குது. சரிங்க. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த ஜல்லிக்கட்டு இருக்கிறனால தான் உங்களுக்கு வந்து டெய்லியும் பொழப்பு ஓடுதுங்களாங்க? ஜல்லிக்கட்டு வந்து நாங்கள் முழுமையாக வரவேற்கப்படுறோம். நம்ம அதை ஜல்லிக்கட்டு இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட கண்டு விற்பனை ஓடாது. அதை வச்சு தான் நாங்கள் கண்டு விற்பனை விற்று கொண்டு இருக்கோம். அது இல்லைன்னு சொன்னால் சம்சாரிகள்லாம் இன்றைக்கி உழவு இதுகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்லாம் வந்து முன்னோர்கள் வந்து 2 கண்டை பிடிச்சிட்டு போவாங்க, உழவு ஓட்டுவாங்க, செய்வாங்க. இப்போ அந்த வேலையே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ முழுமையாகவே ஜல்லிக்கட்டுன்றதுனால ஜல்லிக்கட்டு தான் எங்களுக்கு இது. அதை வரவேற்கப்படும். சரி. இப்போ ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கன்று காளைகள் என்ன விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன விலையிலேருந்து போய்கிட்டு இருக்குங்கண்ணே? சுமார் 9 to 12 போய்கிட்டு இருக்குது ஒரு காளை. ஒரு 5 மாத கண்டு. 5 மாத கண்டாக தான் கொடுக்குறீங்க? 5 மாத கண்டு தான். ஏன் 5 மாத கண்டு கொடுக்குறீங்கண்ணே? அதுக்கு மேலே நாங்கள் அதை வைக்க மாட்டோம். அதுக்கு மேலே 5 மாத கண்டு தான். அதுக்கான கரெக்டான தீனி இதுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்குது. அவங்க வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே அதான் சரியான முறையில். அதுக்கு மேலே போய்ட்டால் கை பழக்க முடியாது. ரொம்ப ஒரு வெறித்தனமாக இருக்கும். அதனால் அந்த 5 மாத கண்டு 6 மாத கண்டு அதில் தான் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு மூலியமாக திருப்திப்படும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக இந்த கிடாரி கன்றுகள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கிடாரி கன்று இந்த மாதிரி விருப்பப்பட்டு கேட்டால் கொடுப்பீங்களாண்ணே? விருப்பப்பட்டு கேட்டால் கொடுத்தோம்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு பட்டி கொண்டு வர முடியாது. ஆனால் இல்லைன்றும் சொல்ல முடியாது. விருப்பப்பட்டு ரொம்ப கேட்குறவங்களுக்கு கொடுத்து ஆகணும். நாங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க. ஓகே. ஆனால் இப்போ 2017 இளைஞர்களால் மாணவர்களால் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக நடத்துனாங்க. ஆமாம். அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயம் நடத்துனது சரிதானா? அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணே. அந்த விஷயம் இன்றைக்கி நடத்தலைன்னு சொன்னால் நாங்கள் இந்த அளவுக்கு கிடமாடே வச்சுருக்க முடியாது. அந்த விஷயம் நடத்துனது ரொம்ப நல்லது. அப்படி அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப நன்மையை செஞ்சாங்க. அதை செய்யலைன்னு சொன்னீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் கிடமாட்டு கடையை கொண்டு வர முடியாது. கண்டுகள்லாம் இந்த விலைக்கு விற்காது. அது எங்களுக்கு நடத்துனது ரொம்ப மகிழ்ச்சி. அது ரொம்ப எங்களுக்கு பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ போராட்டத்துக்கு முன்னாடி நம்மளோட கிடையில் கன்றுகளை வந்து என்ன விலைக்கு போய்கிட்டு இருந்துச்சுன்னு? போராட்டத்துக்கு முன்னாடி என்னும்போது கன்று ஒரு சில இவங்க விருப்பப்பட்டு வாங்கினாங்க. போராட்டம் பண்ணின பின்னாடி இப்போ ஒரு கண்டு நல்லா விற்பனைக்கு எல்லாமே சல்லிட்டு கொடுக்க பின்னாடி இப்போ எல்லா மாவட்டமும் சல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கு சல்லிட்டுக்கு கண்டு போகிறதுனால கொஞ்சம் சேர்த்து தான் விற்கிறோம். இப்போ நம்ம கடையிலேருந்து கன்றுகளை வாங்கிட்டு போயிருப்பாங்களாண்ணே? ஏதாவது ஒரு மாடு ஜெயிச்சுட்டு வந்திருக்குங்களா? ஏதாவது பேர் வந்திருக்குங்களா? அந்த இது கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கு. நல்ல பேர்லாம் வந்துருக்கு. நம்மக்கிட்ட வாங்கிட்டு போன காளைகளும் வந்துருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற காளைகளையும் அவுப்பீங்களாண்ணே? இங்கே இருக்கிறத நாங்கள் அதை போய் அவுத்து நாங்கள் வந்து இங்கே நாங்கள் சம்பளையால் வச்சு அதை போய் நாங்கள் அவுத்து இங்கே எங்களுக்கு அது சாத்தியப்படாது. சரி. இந்த 550 மாடுகளுக்குண்ணே எத்தனை மேய்ப்பாளர்கள் இருக்கீங்க? இதுக்கு வந்து நாங்கள் 6 பேர் இருக்கோம். 6 பேர் இருக்கிறோம். ஒரு ஆள் ஊருக்கு போயிடுவாங்க, ஒரு ஆள் இருப்போம், ஒரு ஆள் சமையல் பண்ணுவாங்க, 4 பேர் மாட்டுக்கு போகலாம். அதனால் 3 பேர் 4 பேர் இங்கே கண்டிப்பான முறையில் இருந்தே ஆகணும். கண்டிப்பாக இருக்கணும். போயிடுவாங்க, போய் வீடு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு. சரி. இப்போ 6 பேர் இருக்கீங்களாண்ணே, ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோண்ணே கொடுக்குறீங்க? உங்களுக்கு வேறு என்னென்ன பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கண்ணே? அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு சம்பளம்னு எடுத்துக்கிட்டால் 700 சம்பளம். அது போக எல்லாமே மற்ற செலவு இருக்குது. பீடி, தீப்டி, காலை டீ, மதிய டீ, நைட்டு சாப்பாடு எல்லாமே நாங்கள் தான் சார் பார்க்கணும். நாங்கள் தான் அதை கொண்டு வரோம்.
இப்போ உங்களை சுற்றி எத்தனை கிடை மாடுகள்னே போட்டிருப்பாங்க பட்டி மாதிரி? எங்களை சுற்றி வந்து இப்போ எங்கள் மாடு நாங்கள் ஏனை போட்டிருக்கோம், பக்கத்தில் ஒரு மாடு நிற்கிது, இந்த மாடு என்று இருக்கும்போது 2 மாடு 3 மாடுலாம் வந்து சேர்ந்து போட்டிருக்கோம். அவரை பிடிச்சவங்க சேர்ந்து போட்டுக்குவோம். சரி. இப்போ மைக்கேல் பாளையத்துலேருந்து நிலக்கோட்டை பக்கத்தில் வந்திருக்கீங்க. ஒவ்வொரு இடம் போகையில் உங்களுக்கு மேய்ச்சலை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கண்ணே? நாங்கள் முன்னக்கூடியே 2 நாளைக்கு முன்னாடி மேய்ச்சல் தண்ணி இது இங்கே போனால் சாத்தியப்படுமா என்னன்றதை போய் நாங்கள் பார்த்துட்டு தான் வருவோம். பார்த்துட்டு வந்து தான் நாங்கள் பார்த்துருவோம். சரி. இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கீங்களே, இந்த இடத்துல இருந்து எத்தனை நாள் மேய்ப்பீங்க எங்கிட்ட? இந்த இடத்துல இன்னும் 1 வாரத்துக்கு இருப்போம். 1 வாரத்துக்கு அப்படியே மைக்ரேட் ஆகி போய்கிட்டே இருப்பீங்களாண்ணே? அடுத்து வேறு ஊருக்கு போயிட்டு எங்களுக்கு ஏன்னா நாங்கள் போய் பாட்டு வந்து மேய்ச்ச தண்ணி இருக்க இடத்துக்கு நாங்கள் பற்றி போயிட்டு இருக்கோம். இப்போ அத்தியாவசிய தேவை மாடுகளுக்கு ஓகே, ஒரு இடத்துல நீங்கள் இருந்துருவீங்க. இப்போ நீங்களாம் எங்கன்னே தங்குவீங்க? பக்கத்தில் தங்குவீங்களா இல்லை அது தனியாக செட் எதுவும் போட்டிருப்பீங்களாண்ணே? செட்டுலாம் எந்த இதுவுமே அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு. நாங்கள் படுக்கிறது இந்த மாதிரி தான் படுத்துக்கிறோம். படுத்துருக்கோம்ல அந்த மாதிரி தான் படுத்துக்குவோம். சரி. செட்டுக்கெலாம் எங்களுக்கு வாய்ப்பு. சமையல்லாம் எங்கன்னே பண்ணுறீங்க? சமையல் நாங்கள் மாடுக்கிட்டே பண்ணிக்கிறோம். சமையல் எனக்குள்ளே வச்சு நாங்கள் மாடுக்கிட்டே பண்ணிக்கிறோம். சரி. இப்போ ஃபோனுக்கு இதுக்கெலாம் சார்ஜ் எங்கன்னே போடுறீங்க? அதுக்கு நீங்கள் எதுவும் ஃபேன் வச்சு படுக்கிறீங்களா இல்லை வந்து வெட்ட வெளியில் தான் படுக்கிறீங்களானே? அதில் என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குண்ணே? ஃபோனு சார்ஜருன்னும் போது நாங்கள் பக்கத்தில் அக்கம் பக்கம் எதுவும் தோட்டம் எதுக்கு இருந்தால் கேட்டு நாங்கள் அதை போய் அவங்ககிட்ட கேட்டு, ஒரு சில ஆள் விடுவாங்க, ஒரு சில ஆள் வராதப்பா எதுவும் காணாமல் போயிடும் வச்சுருவாங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு நாங்கள் அனுமதியோடு போய் ஃபோனுக்கு சார்ஜ் எடுத்துகிட்டு வைக்கிறது செஞ்சுக்குவோம். ஃபோனுக்கு லைட்டுக்கு சார்ஜ் ஏற்ற வைக்கும். இப்போ குளிர்காலங்களில் மழை காலங்களில் எப்படி நீங்கள் வந்து தங்குறீங்க? அதில் என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குண்ணே? குளிர்காலம் மழை காலம்னு பார்க்கும்போது மழைக்கு வந்து நாங்கள் காயதம் தான் போட்டு போற்றி படுக்கிறோம். அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். காயதான் கூடை 2. ஆனால் மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் மணி கட்டுறீங்களே, அது என்ன காரணத்துக்காண்டிண்ணே கட்டுறீங்க? கழுத்தில் மணி கட்டுறது கீழே உள்ள பூச்சி, நாங்கள் மலையில் இதில் புதருக்குள்ளே போய் மேய்க்கிறதுனால பூச்சி வட்டை எது இருந்தால் அதுக்காக அதை இந்த மணி சத்தத்துக்காக விலகி போயிடும், அதுக்காக கட்டுறோம். ஒரு சில மாட்டுக்கு நாங்கள் அழகுக்கும் கட்டுறோம். 2 இதாக இருக்குது. இந்த மணி எங்கே போய் வாங்குறீங்கண்ணே இல்லை நீங்களே செய்கிறதானே? இது இந்த மணி நாங்கள் கும்பகோணத்தில் போய் வாங்கிட்டு வரோம். கும்பகோணத்தில் திருவண்ணாமலையில். திருவண்ணாமலைக்கு கார்த்திகை தீபத்துக்கு போகிற அன்னைக்கு திருவண்ணாமலையில் போயிட்டு அந்த மணி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு கவுரு போட்டுவோம். ஆனால் இப்போ மதுரை மாவட்டத்தில் நம்ம நிறைய இடத்துல போய் வந்து கிடை மாடுகளை நேர்காணல் எடுத்திருக்கோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த அழகுமலையான் வந்து எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது நம்ம கிடைக்குன்னு ஏதாவது வாக்குகள் இருக்கானே? அழகுமலையான் வாக்கு கொடுத்தது உண்மைதான் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அதைத்தான் நாங்கள் இங்கே பயன்படுத்தோம். அதை என்னென்ன வாக்குகள்னே? அது இந்த மாதிரி நாங்கள் தனி காட்டுக்குள்ளே இருக்கிறோம், இப்படி ஒரு அடுப்பு பற்ற வச்சா ஈரத்தில் வச்சாலும் பிடிச்சிரும், எங்கிட்ட வந்து ஒரு பாம்பு வட்டை பூச்சி வட்டை எதுவும் வராது செய்யாதுன்ற ஒரு வாக்குகள் இருக்கிறது. அதை தான் நாங்களும் பயன்படுத்திக்கிட்டு வரோம். இப்போ ஆனால் மாடுகளுக்கு வந்து எது நோய்கள் எது வருமா? வெயில் காலத்தில் இல்லை மழை காலத்தில் வந்து நம்ம கிடை மாடுகளுக்கு நோய் வருமா? வந்தால் அதை வந்து எப்படி பாதுகாக்கிறீங்க, அதை எப்படி பராமரிக்கிறீங்கண்ணே? நோயின்றது 100க்கு 90% வராது. இப்போதைக்கு அம்மா காண அது ஒரு சில நோய் அப்பப்போ வரும், சீசனை பொறுத்து வரும். அதை நம்ம பாதுகாப்பு அதை வந்து நம்ம கரெக்டான முறையில் ஊசி மாத்திரை வாங்கி போட்டு அதை நாங்கள் பராமரிக்கிறோம். இப்போ எமர்ஜென்சினா டாக்டர் எதையும் வர வைப்பீங்களா இல்லை நீங்களே கை வைத்தியம் பார்த்துருவீங்களா? நாங்களே கை வைத்தியம் பார்த்துக்குவோம். டாக்டருக்கு வந்து இது நாங்கள் அவங்களுக்கு சாத்தியப்படாது. அவங்களுக்கு வந்து வீட்டில் உள்ள பால் மாட்டுக்கு தான் சாத்தியப்படும். இங்கே வந்து டாக்டர் வந்து செய்ய முடியாது. நாங்களே தான் பார்த்துக்குவோம், கை வைத்தியம் தான் பார்த்துக்குவோம். சரி. உங்களுக்கு ஒரு நாள் வருமானம்னா எவ்வளோண்ணே கிடைக்கும் இதில் இருந்து? இதில் ஒரு நாள் வருமானம் கிடைக்கிறது 2000 ரூபா கிடைக்கும். செலவு 2500 போகும். ஏன்னு எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் வந்து ஆள் வச்சுருக்கனால சம்பள ஆள் வச்சுருக்கனால சம்பள ஆள் கொடுக்குற வாசி அதில். அதனால் இதில் இருக்க சாணத்தை நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? சாணத்தை வந்து சம்சாரிகள் தான் நாங்கள் கொடுத்துருவோம். சம்சாரிகள் யார் யாருண்ணே வாங்குறது? பக்கத்தில் உள்ளூர் பக்கம் அக்கம் பக்கத்தில் வரவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு வரோம். அவங்க வரலேன்னு சொல்கிற பட்சத்தில் நாங்கள் வேறு பக்கம் வெளியில் வச்சுருக்கோம். அவங்க வந்து கேட்டாங்கன்னாக்கா சம்சாரிகள் தான் நாங்கள். நிறைய இடத்துல வந்து கேரளாவில் ரப்பர் தோட்டம் போட்டிருக்காங்க, அங்கே வந்து நாங்கள் ஏற்றுமதி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குனே சாத்தியம்? கேரளாவில் ரப்பர் தோட்டம் போட்டிருக்காங்க. இங்கே நம்ம உள்ள சம்சாரியை வந்து இப்போ இந்த பால் மாடு சாணத்தை வச்சுக்கிட்டு நம்ம சாணத்தை வந்து விரும்பி வர்றதில்லை. அது கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கிறதுனால அங்கே போய் வாங்கிக்கிறாங்க. அது இல்லாத பட்சத்தில் இப்போ நாங்கள் இந்த டைம் மாதிரி போட்டுருக்கோம்னு சொன்னால் அது கேரளாவுக்கு
கேரளாவுக்கும் தாண்டி குடிக்கும் தான் அது போய் கொண்டு சாக்குக்கு தேவைக்கு. ஒரு சாக்கு எவ்வளோண்ணே வருது நம்ம ஒரு கிட்ட? சாக்கு வந்து 110 ரூபாண்டு அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 30 சாக்கு வரும். 30 சாக்கு கிட்ட வந்துடும். 3000 ரூபா சில்லறை வந்துடும். இப்போ காளை கன்றுகள் இந்த ஜல்லிக்கட்டு வந்து நெருங்கிருச்சு. காளை கன்றுகளை வந்து நீங்கள் எதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்ன விலையில இருந்து நம்ம கிட்ட கிடைக்கலாம்னு? இப்போ வந்து இந்த வருஷம் மழை பெய்ய கொஞ்சம் கம்மியான மழையை வச்சு கொஞ்சம் கண்டு கொஞ்சம் கிறக்கமாக இருக்குது. 8 ரூபா 10 ரூபான்னு கொடுத்து கொண்டு வரும். அதான் 8000 10,000 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நல்ல கன்றுகள்னா கொஞ்சம் ரேட்டு கூடும். நல்ல கன்று இருந்தால் 12 ரூபா 13 ரூபா போகலாம். இந்த வட்டம் மேட்சை கம்மி, தண்ணி இல்லை, அதனால கொஞ்சம் கண்டு கிறக்கமாக இருக்குது. அதனால 8 ரூபா 8லேருந்து 10,000 ரூபாக்குள்ள போகுது. இப்போ நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி கன்றுகள் எத்தனை இருக்கு? நம்ம கடையில் கொடுக்குற மாதிரி கன்று 10 கன்று இருக்கு. 10 கன்று கிட்ட இருக்கு. இப்போ ஆனால் இந்த கிடை மாடுகளில் பால் எதுவும் கறப்பீங்களானே? மோர் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும்ண்ணே? நாங்கள் பால் கறப்போம். மோர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் விருப்பப்படுறவங்களுக்கு தான் கொடுப்போம். இதில் எத்தனை லிட்டர் பால் வரைக்கும்ண்ணே கறக்கலாம் ஒரு மாட்டில்? வந்து சுமார் 1/2 லிட்டரு தான் இருக்கும். 1/2 லிட்டர் தான் இருக்குமா? 1/2 லிட்டரு தான் இருக்கும். 1/2 லிட்டர் பால் இருக்கிறது. இது வந்து இப்படி காட்டில் தண்ணி, புளிச்ச தண்ணி, மாசு தவிடு எது வைக்காமல் தனிப்பட்ட முறையில் இப்படி பிள்ளை சாப்பிட பச்சை தண்ணியை குடிக்கிறது. பால் நல்லா டேஸ்ட் இருக்குது. நாட்டு மாடுன்ற ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் மேய்க்கிறீங்களா? 30 கிலோமீட்டர்லையுமே வந்து பச்சை புல்ல மேய்ங்களா, இல்லை காய்ந்த சிறகுகள் எதுனாலும் மேய்ங்களா, இல்லை தண்ணிக்கெல்லாம் எங்கே போய் விட்றீங்கண்ணே? தண்ணிக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஊர்னி இருக்குது. நான் அங்கே போயிட்டு இந்த ஊர்னிக்கு தான் வரணும். 30 கிலோமீட்டரில் வந்து பச்சை புல்லுன்றது இந்த வட்டம் கிடையாது. அதனால் காஞ்ச புல்லு தான் இருக்குது. காஞ்ச புல்லு போல மற்ற இது ஆகிட்டு அதை தான். இப்போ மாடுகளுக்கு மேய்ச்சல் இல்லையா, இல்லை மேய்ச்சலுக்கு வந்து வகுத்துக்கு மேய்ங்களாண்ணே? இந்த வருஷம் வரைக்கும் வந்து மேய்ச்சல் இல்லை. மேய்ச்சல் இல்லை, மழை இல்லாதனால மேய்ச்சல் இல்லை. மேய்ச்சல் கம்மி. இப்போ வெயில் காலத்தில் ரொம்ப வறண்டு போயிடும் பூமி. அப்போல்லாம் மேய்ச்சலுக்கு எப்படிலாம் சிரமப்படுறீங்க நீங்கள்? வெயில் காலத்தில் வந்து ஒரு சில பம்பு செட்டு மோட்ருவெல்லாம் நாங்கள் வாடகை தண்ணி வாங்கி தான் இன்னைக்கு மாட்டுக்கு வந்து தண்ணி விடுற மாதிரி இன்னைக்கு நிலமை வந்துருச்சு. மழை பெய்யாமல் போகிறதுனால அப்படி.